செத்ரோலின்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ் இவங்க 2 பேர் மேட்ச் தான் பயங்கர ட்விஸ்ட் இப்போ ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த வாரம் நடந்த ராவ்ல பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸுக்கு பிளட் லைன்ன்ற ஒரு டீம் இருக்கு. அந்த பிளட் லைன்ல ஜே ஈசோ, ஜிம்மி ஈசோ, ஜேக்கப் ஃபேக்டரி எல்லாம் ரோமன் ரிங்ஸ் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ்க்கு எகென்ஸ்டா இருக்க செத்ரோலின்ஸ்க்கு ஒரு டீம் தேவைப்பட்டுச்சு. அந்த டீமா இப்ப யார் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்கா வந்து கேட்பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சோலோசிக்கா கன்ஃபார்ம் பண்ணி கேட்பாரு. அந்த இடத்துல செத்ரோலின்ஸ் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா வந்து இது வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்கா, இது வந்து எழுதப்பட்டு விட்டது, அதனால இது கண்டிப்பா நீ இது நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அந்த இடத்துல ஒரு டீம் உருவாகிற மாதிரி காமிப்பாங்க. ஆனா கடைசியில நடந்த மெயின் ஈவெண்ட்ல கூட இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரோவர்சி நடந்திருக்கும். ஆனா செத்ரோலின்ஸ் இந்த பக்கம் அவர் சப்போர்ட் பண்ணி வந்திருக்க மாட்டாரு. இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சோலோசிக்கா செத்ரோலின்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி வர மாதிரி வந்து சோலோசிக்காவே வந்து செத்ரோலின்ஸுக்கு எகென்ஸ்டா மாறலாம் அப்படின்ற ஒரு ரூமர் இப்போ உருவாயிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சோலோசிக்கா ஒன் ஆஃப் த பிளட் லைன் ஃபேமிலியில உள்ளவர் தான், முன்னாள் பிளட் லைன் மெம்பர் தான். அது இல்லாம ஜேக்கப் ஃபேக்டும், ஜே ஈசோவும், ஜிம்மி ஈசோவும் எல்லாரும் சேர்ந்து சோலோசிக்காவை தங்களோட பிளட் லைன் ஃபேமிலிக்குள்ள வரணும்ன்ற மாதிரி தான் கூட்டிட்டு இருக்காங்க. சோலோசிக்கா ஒரு டீம் வச்சிருந்தாரு, எம்எஃப்டின்ற டீம். அந்த எம்எஃப்டியை விட்டு சோலோசிக்கா செப்பரேட்டாவும் வெளில வந்துட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த சம்மர் ஸ்லாம்ல ஒரு ஷாக்கிங் மூமெண்டா எப்படி வந்து ரெசில்மேனியாவில் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி வந்து ரோமன் ரிங்ஸ் ஜெயிக்க வச்சாரோ, அதே போல ஷாக்கிங்கா யாரும் எதிர்பார்க்காத விதமாக செத்ரோலின்ஸ் அட்டாக் பண்ணி ரோமன் ரிங்ஸ் சாம்பியனை, வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை ரீடைன் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு ஸ்டோரி லைன் படி செத்ரோலின்ஸ்க்கு ஒரு டீம் தேவைப்படுது. அந்த டீம் தான் சோலோசிக்கா, ரோசிக்கி, அதுக்கப்புறம் எலைனைட் இவங்களாம் ஒரு டீமா இருக்க போறாங்க செத்ரோலின்ஸ் சப்போர்ட் பண்ணி. இந்த ஸ்டோரி லைனை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.